வணக்கம் நண்பர்களே, அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா வணக்கம். அதிமுக 3 அணிகளாக பிளந்தது, உடைந்தது. மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே. மிக முக்கியமான ஒரு தகவல் அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா தகவலை பார்ப்பதற்கு முன்பு நம்முடைய சேனலுக்கு ஓகேங்களா, அதாவது தமிழக அரசியல் என்னும் சேனலுக்கு கட்டாயமாக நீங்கள் புதிய பார்வையாளர்களாக இருப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது. புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். 3 அணிகளாக உடைந்தது அப்படின்னு சொல்கிறீங்களே, இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே. ஒரு பரபரப்பு தகவல் ஒன்றும் வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே டிடிவி தினகரன், சசிகலா சின்னம்மா சின்னம்மா அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்களே, உங்கள் அம்மாவை இங்கே அமுச்சு விடு, நான் ஆயாவாக்கி அமுச்சு விட்றேன் அப்படின்னு நம்முடைய திமுகவின் பேச்சாளர்கள்லாம் பேசக்கூடிய அளவிற்கு அதிமுகவின் நிலைமை சந்தி சிரிக்கிறது. ஓகேங்களா, இந்த ஒரு சூழ்நிலையிலே மேலும் 3 அணிகளாக உடையறதுக்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது. 100% பார்த்தீங்கன்னா அதற்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் என்பது வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே, 3 அணிகளாக உடையலாம், உடைவதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கிறது. இந்த ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே, 3 அணிகளாக அதிமுக உடைய வேண்டிய ஒரு சூழல் உருவாகுமா அப்படின்னு நீங்க என்ன கேட்டீங்க அப்படின்னா 100% பார்த்தீங்கன்னா டெஃபினெட்லி வரத்துக்கு சான்சஸ் இருக்கு. இந்த ஒரு சூழ்நிலையில தான் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் 1, 2, 3 அணிகளாக உடைய வேண்டிய ஒரு சூழல்களும் தேர்தலுக்கு பிறகு குறிப்பாக ஜெயலலிதாவின் மிரக்கு. ஜெயலலிதா என்ன சொன்னாரு உங்களுக்கே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு பின்னாலும் இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் ஆனாலும் இந்த கட்சியை எந்த கொம்பனாலும் பார்த்தீங்கன்னா அழிக்க முடியாது, தகர்த்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனால் அது மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா 100% பார்த்தீங்கன்னா கிடையாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே. ஸோ அதிமுக 3 அணிகளாக ஏறத்தாழ பார்த்தீங்கன்னா முடிந்து விட்டது. 3 அணிகளாக அவர்கள் பிளந்து போய் இருக்கிறார்கள். அதிமுகவை இனி எவனாலும் எந்த கொம்பனாலும் பார்த்தீங்கன்னா மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டெல்லாம் தகவல்கள் என்பது வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே, உண்மையில அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 3 அணிகளாக உடையறதுக்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் நிறையவே இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் என்பது வெளியாகியும் இருக்கிறது நண்பர்களே. ஸோ அதனாலேயே நம்ம கண்டினியூஸாக பார்க்க வேண்டியது இருக்கிறது. எதுக்கு அப்படின்னா அதிமுகவில் நாளை பின்ன எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுல்ல. அதிமுக அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா ஆட்சியை நோக்கிய நகர்வை நகர்த்தலாம் அப்படின்ற மைண்ட் செட்டிலே அவர்கள் இருக்கிறார்கள். அந்த மைண்ட் செட்டுக்கு எதனா ஆபத்து வந்துவிட்டது என்றால், ஆப்பு வந்துவிட்டது என்றால் அதனால தான் லைட்டாக கொஞ்சம் பயப்படுகிறார்கள். ஓகேங்களா, ஸோ அதற்கென்றே நம்ம நிச்சயமாக கட்டாயமாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நண்பர்களே. நன்றி.